நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆமா, அவ இன்னும் கிளம்பலையா? இல்லங்க, இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கான். வணக்கம். ஆனா இத பத்தி கருணாகரன் எதுவுமே சொல்லலையே. என்னங்க என்னாச்சுங்க? ஏங்க என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏங்க உங்களை தான் கேக்குறேன், என்னாச்சு? என்னாச்சுப்பா? என்ன அப்பாவுக்கு இப்படி வேர்த்திருக்கு? உங்க தங்கச்சி வீட்ல என்னதாங்க ஆச்சு? அவங்க மேனேஜர் தானே பேசினாரு. ஏமாந்துட்டோமா? இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காதா? என்னங்க சொல்றீங்க? அப்பா என்னாச்சுப்பா? ஊருக்கே தகவல் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்னதாங்க பிரச்சனை? ஒருவேளை அண்ணனுக்கு ஏதாவது? ஐயோ, டென்ஷன் ஆக்காம கொஞ்சம் என்னன்னு தான் சொல்லுங்களேன். அப்பா சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? என்ன பிரச்சனைப்பா? அது மானசி யாரோ ஒருத்தனோட ஓடி போயிட்டாளாம். அவ ஓடி போய் 2 நாள் ஆயிருக்கு. இருந்தும் கருணாகரன் இதை ஃபோன் பண்ணி கூட சொல்லல. எவன் கூடங்க? எவன் கூட அவ ஓடி போனாங்க? ஏங்க, இனிமே இதை நம்ம தெரிஞ்சு என்னங்க பண்ண போறோம்? நம்மளதான் நல்லா ஏமாத்திட்டாங்கல்ல, நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. உங்க தங்கச்சி பொண்ண கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்பவே நான் அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதான் நல்லது நீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமாங்க? நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டால, உனக்கு இப்ப சந்தோஷமாடா? நீ உங்க அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ண, நல்ல அனுபவி. உன்னால வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியுமாடா? மொத்த ஊரையும் இன்வைட் பண்ணிருக்கோம். அப்பாவும் பிள்ளையும் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன ஒரு அற்புதமான குடும்பம். தங்கச்சி அன்பா பேசி மருமகனை கட்டி வச்சிடலான்னு நினைச்சா உங்க தங்கச்சிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. உங்களதான் முட்டாளாக்கியிருக்கா. இதுக்கு மேல ஏதாவது சொல்ல போறீங்களா? ஏய், எப்படியோ நீ தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஓடி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை உனக்கு கல்யாணம் நடந்திருந்தாலும் இன்னொருத்தன் கூட ஊர் மேஞ்சவள எப்படிடா கட்டிட்டு வாழ்வ? நான் கோவில் கோவிலா சாமியை கும்பிட்டதுனாலதான் ஏன் புள்ள தப்பிச்சான். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எல்லாருக்கும் போன் பண்ணி சீக்கிரமா சொல்லிடுங்க. அப்புறம் பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்துருங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அப்புறம் வேற என்னடா பண்ண சொல்ற? முடிவு பண்ண அதே நாள் கல்யாணம் நடந்தாகணும். கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட என்னால முடியாது. சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நிச்சயம் பண்ண அதே நாள்ல இவனுக்கு வேற பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அசிங்கமே இல்லாம போயிடும்ல. அதுக்கு திடீர்னு பொண்ணுக்கு எங்கங்க போறது? இருங்க, நான் என் அண்ணனுக்கு போன் பண்றேன். அண்ணன் நினைச்சா ஏதாவது நடக்கும்.
நமக்கு ஏற்கனவே இந்த சம்பந்தத்துல துளி கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் நான் தான் தங்கச்சி பொண்ணு வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அவ கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வாழ்க்கையில முதல் தடவையா இப்படி ஒரு நிலைமை எனக்கு. அந்த கருணாகரன் நமக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம். நீ கவலைப்படாதப்பா, நாம ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அப்படி தோத்து போக நானும் தயாரா இல்லை. கூப்பிடுற அந்த சந்திரனை வீட்டுல இல்லங்க, அவர் ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு. முதலாளியை கூப்பிட. அவன் எங்க? காராளி சிவராஜ நானே கூப்பிடுறேன். டேய் சிவராஜா, ஐயோ, இது யார்? கருணாகரன் சாரா? என்னால நம்பவே முடியலையே. உள்ள வாங்க சார். உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிடலாம் நான் வரல. ஐயோ, உங்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. மொத கருணாகரன் சார் வீட்டுக்கு வரீங்க, உள்ள கூப்பிடுறதுதான் எனக்கு மரியாதை. முதலாளிக்கு குறைச்சலா தெரிஞ்சதுன்னா வேண்டாம். எங்கடா உன் மகன்? சாரு வந்த விஷயம் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க பொண்ணை பத்தி தானே. அவங்க 2 பேரும் இன்னும் இங்க வரல. நானும் அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் முதலாளி. என்ன அழிக்க நீயும் உன் மகனும் போட்ட பிளான் சூப்பர்ரா. முதலாளி, என் பையன் உங்க பொண்ணை கூட்டிட்டு போனது எனக்கு தெரியாது. தேவையில்லாம அவனை எதுக்கு நீங்க குத்தம் சொல்றீங்க? குடும்பத்து பொண்ணா இருந்தாலும் என் பையன் கூப்பிட்டா வீட்டு விட்டு வெளியில வருவாளா? உங்க பொண்ணை சரியா வளர்க்கலன்றதுக்காக மத்தவங்க மேல நீங்க குத்தம் சொல்றதை விட்டுருங்க. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற கதையா? நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சுதான் சந்திரா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான். எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச கூட என்னால முடியாது அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. முதலோட அவஸ்தை என்னவோ அதுதான் எனக்கும். சரி, இப்போ அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு எப்படிங்க தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டு அவங்க இந்த வேலையை செஞ்சாங்க. இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கே தெரியும். அப்பத்துல இருந்து ஃபோன் பண்றேன். ஃபோன் எடுக்கணுமே. நீ ரொம்ப நல்லாவே நடிக்கிற. ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயம் உனக்கு தெரியாதா என்ன? என்ன பால சார், இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும். ஏய் சிவராஜா, என் பொண்ணை கையில போட்டுக்கிட்டு நீயும் உன் மகனும் ஆசைப்படுற எதுவும் நடக்கவே நடக்காது. நீங்க பேசுறப்பவே புரியுது. சொத்துக்காக தான் என் பையன் அப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறீங்க. சரியா சொல்லணும்னா குழியில விழுந்த என் பையன் அவளோட அழகுல இவ பிரமிச்சு போயிட்டான். என் பையன் ஒரு முட்டாள்னு நான் அப்பவே சொன்னேன். அவனுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவனுக்கு இதை விட பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடைக்கணும் அப்பவே சொன்னேன். அதுக்காக உங்க வீட்டு பொண்ணை வளைச்சு போடணும்ன்ற அவசியம் அவனுக்கு இல்ல. முதலாளி இப்ப கூட பழைய சிவராஜன் நினைக்கிறது தான் தப்பு. முதலாளி போங்க, போய் பொண்ணை தேடி பாருங்க. அவ இப்ப என் மக கூட தான் இருக்கான்றது என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. அப்படின்னா நல்லா கேட்டுக்கோ, என் சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவளை நான் தலை முழுகிட்டேன். எனக்கு இனிமே 2 பசங்க தான். அப்பாவும் பிள்ளையும் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வாங்க சார் போலாம்.
டேய் கிரி, ஐயா. கருணாகரம் பேக்ல ஃபயர் ஆகி வந்தான் பாத்தியா? ம். கால்ல சுடுதண்ணி ஊத்தனவ மாதிரி தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான் பாரு. நான் இன்னும் அடிக்கல. அடிச்சேன்னா உன் எலும்பெல்லாம் உடைஞ்சி அது உன் நெஞ்சுக்குள்ள நுழைஞ்சி நீ அப்பவே காலி ஆயிடுவ. என் கண்ணு முன்னாடியே நிக்காதடா. வாங்க. உட்காருங்க. என்ன பிரச்சனை? கொடுங்க. இந்தாங்க. என்ன இது? நல்ல சினிமா கதை மாதிரி இருக்கு. கீரியும் பாம்பு மாதிரி இருந்த சிவராஜனும் நீங்களும் இப்ப சம்மந்தி ஆயிட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பகையை முடிவுக்கு கொண்டு வரலான்னு பசங்க நினைச்சிருப்பாங்க. இதுல நான் என்ன பண்ணணும்? ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயத்த அவளே கால் பண்ணி சொல்லியிருக்கிறா. கொடைக்கானல் அனிமன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்க அவங்கள ஏத்துக்கங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. நேற்று ராத்திரி ஒரே ஒரு தடவை தான் அவள் கால் பண்ணியிருக்கிறா. அதுக்கப்புறம் கால் பண்ணால் கால் போகலை. அவள் சொன்ன தகவல் மட்டும் தான் நமக்கு தெரியும் சார். அது உண்மையான தெரிஞ்சுக்கணும்ல. இந்த சந்திரன் அவளை பயமுறுத்தி சொல்லியிருப்பான்னு நீங்க சொல்றீங்களா என்ன? எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் பொண்ணு மிஸ்ஸிங். அவளை கண்டுபிடிக்க நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க ஒன்றா வாழ போகிறது தான் அவங்க முடிவுன்னா நாங்கள் அவங்கள ஒன்றும் தடுக்க போகிறது இல்லையே. சந்திரனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். வரதட்சணையே வாங்காம இப்படிலாம் அவன் பண்ணுவான்னு நான் நம்பல. சரி, எதுக்கும் நான் அவனுக்கு கால் பண்றேன். சொல்லுங்க பவித்ரன் சார். சந்திரா, இப்போ நீ எங்க இருக்கிற? நீங்க விஷயத்த சொல்லுங்க சார். நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜனதா பஸ் ஓனர் கருணாகரனோட பொண்ணை நீ கடத்திட்டு போனதா எனக்கு இங்க ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. நீ அந்த பொண்ணோட தான் இருக்கியா? சரி, நீங்க போனை வைங்க சார். அவ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவா. அப்ப விஷயம் உண்மைதான். சந்திரன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். இப்போ அவன் என்னதான் சார் சொல்றான்? ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் ஒன்றும் நடக்கல. அவங்க அதுக்காகவும் போகல. சும்மா ஒரு ஜாலி ட்ரிப். வெளியூர் போறதுக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு வந்தப்போ அவனுக்கு கால் பண்ணி 2 பேருமே கொடைக்கானல் போயிருக்காங்க. சார், என்ன சார் உளறிட்டு இருக்கீங்க? வாய முடியா, வார்த்தையை அளந்து பேசு. அவன் என்கிட்ட சொன்னதான் நான் உன்கிட்ட சொல்றேன். கிஃப்டா அவன் அவளுக்கு ஒரு டைமண்ட் ரிங்கையும் வாங்கி கொடுத்துருக்கான். 2 பேரும் இப்போ அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு அவன் சொல்றான். நான் தான் சொல்றேன்ல, அந்த சந்திரன் ரொம்ப மோசமானவன். அவன் இப்படிலாம் வழக்கமா பண்றதுதான். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. பொண்ணு டூரெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாலான்னு பாருங்க. அவ வரலன்னா சந்திரனை நான் தூக்குறேன். போலாம் சார். ஒரு நிமிஷம். பொண்ணு திரும்ப வந்துட்டானா சந்திரன் அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டான்னு நாம அவ மேல கேஸ் போட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ அவங்கிட்ட இருந்து ரிங் வாங்கினதுனால கேஸ் எந்த மாதிரிலாம் டேர்ன் ஆகுன்றத என்னால உறுதியா சொல்ல முடியாது.
என்ன பண்ணலான்னு நீங்க போய் நல்லா யோசிச்சு எனக்கு கால் பண்ணுங்க. கருணாகரா, போலாம். காத்து வா. நீங்க கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கம்மா. இவ்வளவு நேரம் ஆகியும் நீங்க எதுவும் சாப்பிடலையே. நீயே எதுவுமே சாப்பிடல, இதுல என்ன சாப்பிட சொல்றியா? போடி எடுத்துட்டு. இப்படி சாப்பிடாம இருந்தா மயங்கி விழுந்துருவீங்க. இதையாவது குடிங்கம்மா. செத்து போனா கூட பரவாயில்லம்மா. நந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு ஏதாவது தகவல் வந்துச்சாடா? அவ போனத்தை பாத்தியான்னு கேளுக்கா. அவ போனது காராளி சந்திரன் கூட. அம்மா, கார் எங்க காணோம்? அப்பா எங்க போயிருக்காரு? பாலா சார் கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? வீட்ல இருந்து ஒரு பொண்ணு காணாம போயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாமா? அவ வீட்டை விட்டு காணாம போகல. அவ வீட்டை விட்டு எவன் கூடயோ ஓடி போனவ. அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் அப்பா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு? மறுபடியும் அசிங்கப்படவா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை மறுபடியும் கூட்டு வர பாக்குறாரா? இனிமே இந்த வீட்டுல அவளுக்கு இடமே கிடையாது. என்ன கேட்டா அப்பா பண்ணது தப்புன்னு சொல்லுவேன். யாருடா? ஜெயமாமா தான். கடவுளே, ஜெயமாமாவுக்கு தெரிஞ்சிருக்கும். மாமா சொல்லுங்க. நந்தினி எங்க இருக்க? நான் வீட்டில தான் இருக்கேன். நம்ம இப்போ மீட் பண்ணலாமா? சரி மாமா, நான் இப்பவே அங்க வரேன். வர சொல்றாரு. அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. நான் போயிட்டு வரேன்க்கா. கடவுளே, நம்ம வீட்ல இருந்து யாருமே சொல்லாம ஜெயமாமாவே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஜெயமாமா, அவ போயிட்டா. இந்த விஷயம் நடந்து 2 நாள் ஆன பிறகும் அதை கூப்பிட்டு சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? நேற்று ராத்திரி தான் எங்களுக்கே தெரியும். அவ யார் கூட போனானாவது உங்களுக்கு தெரியுமா? அதை கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. காராளி சந்திரன் கூட. சந்திரனா? நீ சொல்றது உண்மையாடா? அவனை மாதிரி ஒரு கேவலமானவன் கூட அவ ஓடி போனா? துளசி அக்காவை தான் கால் பண்ணா. ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டாலாம். ச்சே, அவனை மாதிரி ஒருத்தனை போய் எப்படி லவ் பண்ணா? அப்பாவால் இப்போ வெளியே தலை காட்ட முடியல. அப்பாவோட முகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்க வீட்டுக்கு கால் பண்ணி மாமா கிட்ட சொல்ற சக்தி அப்பா கிட்ட இல்ல. உங்களை அவ அவமானப்படுத்திட்டாளன்ற வருத்தம் தான் இப்ப எல்லாருக்குமே. அவ இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவ இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு எங்க யாருக்குமே தெரியாது மாமா. நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க. நாங்க யாருமே உங்களை ஏமாத்தல. எனக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ண பொண்ணு, அதுவும் முறை பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொன்னா எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க தெரியுமா? நிச்சயம் பண்ண அதே தேதியில கல்யாணம் நடந்தாகணும். ஒரு கோமாளி மாதிரி போய் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. அதை பத்தி பேசலான்னு தான் நான் உன்னை வர சொன்னேன். எனக்கும் மானசிக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ண அதே நாள் அதே முகூர்த்தத்துல சின்னவ துளசியோட கழுத்துல தாலி கட்ட நான் ரெடி.
இது என்னோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அப்புறம் மானசியையும் பழி வாங்கியாங்க. எனக்கு யாரோட சம்மதமும் தேவையில்லை. துளசியோட மனசு மட்டும் தெரிஞ்சா போதும். நீ போய் துளசி கிட்ட பேசிட்டு முடிவை சொன்னா போதும். அது வரைக்கும் என் கல்யாணம் நின்று போச்சுன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி மாமா, கிளம்பு. இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒன்னா போகக்கூடாது. இங்க இறங்கி நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு நீ உன் வீட்டுக்கு போய் சேரு. நாம 2 பேரும் ஏற்கனவே பேசுனது ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப நாளைக்கெல்லாம் நான் உனக்காக காத்துட்டு இருக்க மாட்டேன். என்ன அவங்க வீட்டு ஆளுங்க ஏத்துக்கலன்னு போய் விட்டுரு. இப்ப நான் விஷயத்துல லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன் மேல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கு. அதான் நீ என் கூட கொடைக்கானல் வந்த விஷயம் தெரியாதவங்க இந்த ஊர்ல யாரும் இல்லை. ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கெட்ட பேர்லாம் போயிடும். ஏற்கனவே உனக்கும் ஜெயகிருஷ்ணனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்கல்ல. இனி வேற எந்த முகூர்த்த நாளும் பார்க்க வேண்டாம். அப்புறம் எனக்கு இந்த நல்ல நாள் முகூர்த்தத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. இறங்கடி. இங்க பாரு, உன் அப்பா என் வீடு தேடி வந்தா நான் ஒத்துக்குவேன். இல்லைன்னா என்ன மறந்துரு. நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். அப்பா வருவாரு. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அப்பாவை அசிங்கப்படுத்திடாதீங்க. கொஞ்சம் அவமானத்தை பொறுத்துட்டா என்னடி, அவமானத்தை காப்பாத்தலாம்ல. கிளம்பு. அம்மா, அம்மா, அக்கா, இங்க வா. ஜெயமாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா? அக்கா, விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அவன் உன்கிட்ட என்னப்பா சொன்னா? முதல்ல உங்க அழுகையை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அந்த செத்து போன ஓடுகாலிய பத்தி இனிமே இந்த வீட்ல இருந்து யார் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட விழக்கூடாது. நமக்கு எந்த அவமானமும் வரப்போறதில்ல. அப்பா இனிமே யார் முன்னாடியும் போய் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்ப என்ன சொல்ல வர? அவளை பயன்படுத்தி நம்ம வீட்டோட அஸ்திவாரத்தையே அசைக்கதான் சந்திரன் ஆசைப்பட்டிருக்கான். அவனோட அந்த ஆசை நிறைவேறாது. நாம ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோம்னா அந்த நாள் அந்த கல்யாணம் நடந்திருக்கணும். நீயே தெளிவா எதையும் சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஒன்றும் ஆகலக்கா. நாம காராளி சந்திரன் முன்னாடி தலைகுனிய போறதில்ல, அது மட்டும்தான் உண்மை. நான் சொன்னது நடக்க போற விஷயம். மாமாக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னடா என்ன சொல்ற? ஏன் ஜெயா மாமாவை ஏத்துக்க உன்னால முடியாதாக்கா? இவன் என்னமா பேசிட்டு இருக்கான்?
உன் மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா இனி நம்ம கூட சம்பந்தம் பண்ண அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பாஸ்கரனையும் சைலேந்திரியும் பொறுத்த வரைக்கும் நம்ம தரம் தாழ்ந்து போயிட்டோம்ல. ஒருவேளை ஜெயா மாமா ஒத்துக்கிட்டாருன்னா? ஜெயா மாமா கூப்பிட்டு தான் நாங்கள் போயிருந்தேன். ஜெயா மாமா தான் இதை என்கிட்ட சொன்னாரு. நீ சொல்றது உண்மையாப்பா? ஜெயன் சொன்னானா துளசியா? ஆமாம்மா, இது ஜெயா மாமாக்கும் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். கல்யாணம் நின்று போச்சுன்னா இனிமே அவரை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. மானசி பண்ணதுக்கு ஜெயா மாமா என்னம்மா பண்ணுவாரு? பாஸ்கரன் இதுக்கு ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணலப்பா. யார் சம்மதமோ அவருக்கு தேவையில்லை. துளசி அக்காவுக்கு சம்மதமா இல்லையான்னு தான் அவர் என்கிட்ட கேட்க சொன்னாரு. ஜெயா மாமா இப்ப கூட இப்படி ஆசைப்படுறது நம்ம பாக்கியம் சின்னக்கா. உன் வாழ்க்கை உண்மையாவே நல்லா இருக்க போகுது, பாத்துக்கோ. பாஸ்கர் மாமா இதை ஏத்துக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த சிச்சுவேஷன்ல அவர் தான் நமக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கணும். கடவுளே, இது நமக்கு கிடைச்சிருக்க மாதிரி ஜென்மம். நாம இந்த கல்யாணத்தை முடிவு பண்ண நாள் அன்னைக்கு நடத்தி ஆகணுமா? எங்க அப்பா யாரும் முன்னாடியும் தோக்க மாட்டாருன்னு இவங்க கிட்ட நாங்க நிரூபிச்சாகணும். கல்யாணம் நின்று போச்சுன்ற விஷயத்த ஜெயா மாமா இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல. உன்னோட முடிவுக்காக தான் அவர் காத்திருக்காருக்கா. அக்கா, நீ ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்லுக்கா. அது நான் இப்ப என்ன சொல்றது? அப்பா வீட்டுக்கு வரட்டும். இதோ அப்பா வந்துட்டாரு. முடிவு பண்ண அதே நாள் துளசி அக்காக்கும் ஜெயா மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும். யார் இங்க வந்திருக்காங்க? நில்லு, ஒரு அடி கூட நீ உள்ள எடுத்து வைக்க கூடாது. உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. கிளம்பு. என்ன போக சொல்றதுக்கு நீ யாரா? வீட்டுக்குள்ள வந்தீனா நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. நான் இந்த வீட்டுக்குள்ள போவேன், இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பேன். என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்னடா உரிமை இருக்கு? இந்த வீடு ஒண்ணு உன்னோட பேர்ல இல்லல்ல. அப்படி ஒரு நாள் வரும்போது நீ பேசினா போதும். ஹேய் நில்றி. கண்டவன் கூட சுத்திட்டு வந்த உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட நான் அனுமதிக்க மாட்டேன். வெளியே போ. உன்னை நாங்க யாரும் பார்க்க கூட விரும்பல. போ. என்ன எங்கடா போக சொல்ற? உனக்கு இந்த வீட்டுல இருக்க உரிமையை விட எனக்கு அதிகமா இருக்கு. இன்னும் உனக்கு அந்த வயசே வரல, அதுக்குள்ள அதிகாரமா? ஏய், உன்னை எப்படி வெளியே அனுப்புறேன்னு பாருடி. ஏய், இங்க பாரு, மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டு அடிச்சிருவன் பாத்துக்கோ. தைரியம் இருந்தா வாடா. இந்த வீடு எனக்கும் தான் சொந்தம். என்ன வெளியே அனுப்ப இங்க யாருக்கு உரிமை இருக்குன்னு பாக்குறேன். ஏய், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஒரு ராத்திரி முழுக்க எவன் கூடயோ தங்கிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ள வர? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. இனிமே எங்களுக்கு நீ தேவையில்லை. இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. எனக்குன்னு ஒரே ஒரு மகதான் இருக்கா. எனக்கு அவ எதிர்காலம் முக்கியம். முதல்ல வெளியில போ. விருப்பப்படி நீ எப்படி வேணும்னாலும் வாழு. போனா முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. போடி. இங்க பாருடி, அவர் வரத்துக்குள்ள வெளியில போனா உனக்கு நல்லது. போகவா? ஏன் வீட்டை விட்டு நான் எங்க போறது? நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன அப்படியே பேசி அனுப்பிடலான்னு யாரும் நினைக்காதீங்க. உங்க மிரட்டல் கூப்பாடெல்லாம் பார்த்து நான் பயந்து போயிடுவேன்னு நினைக்காதீங்க. நானும் இந்த மேலப்பாட்டு குடும்பத்தை சேர்ந்தவதான்.
நாங்கெல்லாம் யாரும் வேண்டான்னு தானே நீ அந்த ஆள் கூட ஓடி போன. இப்ப என்ன ஆச்சுன்னு திரும்ப வந்திருக்க? காராளி சந்திரன் வீட்ல அவன் பொண்டாட்டி அவன் கூட வாழ்வன் தானே என்கிட்ட சொன்ன. அப்புறம் எதுக்கு திரும்ப வந்திருக்க? அவன் உன்னை கை கழுவிட்டான் அப்படிதானே? அதுக்கு தானே நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க. அப்ப கேளுங்க, நான் அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஒரு அகதி மாதிரி அவங்க வீட்டுல வாழ வேண்டிய தேவை எனக்கு இல்ல. அதுக்காக தான் அவர்கிட்ட எப்படியோ பேசி சம்மதம் வாங்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன். என்னடி அவருக்கு மரியாதை? நன்றி கெட்டவன். அவனை பத்தி இங்க பேசாம அவன் வீட்டுல போய் வேலைக்காரியாரு. நான் சந்திரனோட பொண்டாட்டியா தான் வாழ்றேன். அப்புறம் எதுக்கடி இங்க வந்த? எவன் கூட ஓடி போனியோ அவன் கூடயே போக வேண்டியதானே? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் எவன் கூடயும் ஓடிலாம் போகல. அப்படி ஒரு எண்ணம் யார் மனசுலயாவது இருந்தா அழிச்சிருங்க. வேற ஒரு கல்யாணம் பண்ணு என்னை யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். என்னடி சொல்ற? இனி நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. ஏய், சும்மா கத்தாதீங்கம்மா. ஜெயகிருஷ்ணனுக்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி எனக்கும் என் சந்திரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. நம்ம முடிவு பண்ண அதே நல்ல கல்யாணம் நடந்தாகணும். எனக்கு உரிமையானதை வாங்கிக்கிட்டு தான் நான் இந்த வீட்டுல இருந்து போவேன். எனக்கு அப்பா தரேன்னு சொன்ன வரதட்சணை எனக்கு வேணும். அது ஏன் உரிமை. அட, இப்ப விஷயம் புரியுது. காராளி சந்திரன் தான் இவளை அனுப்பி வச்சிருக்கான். என்னை யாரும் அனுப்பி வைக்கல. இது நான் எடுத்த முடிவு. எனக்கு உரிமையானதை நான் ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? அதுல வேற யாரும் கண்ணு வைக்காதீங்க. நடக்காதடி. அத ஆசைப்பட்டு நீ ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம். இடி அவர் தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மேல பாட்ட கருணாகரன், இதுக்கு மேல அசிங்கப்பட வேற என்ன இருக்கு? ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. இங்க பாரு, இதுக்கு மேல நடிக்க கூடாது. அடிச்ச நான் வாங்கிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒரு தப்பும் பண்ணல. ஏய் ஏய், நில்றி, வெளிய போடி. நீ போடா, எனக்கு வழி விடு. வீட்டுக்குள்ள நீ போக கூடாது. வெளிய போட சொல்றேன். வெளிய போடி சொல்றல. ஏய் ஏய் நந்து, என்னாச்சு? ஏய் விடு. ஏய் ஏய், நில்றி. நந்து, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நந்து, ஏய் நந்து, நந்து சொல்றத கேளு. வெளிய போற. வெளிய வா. வெளிய வான்னு சொல்றல. ஏய், வெளிய வாடி. நந்து, சொல்றத கேளு நந்து. அக்கா விடுங்க. நந்து, ஏய், நந்து கதவு தர. இந்த வீட்டை விட்டு வெளிய போடி. அக்கா விடு. வாயை மூடுன்னு சொல்றல. ஏய், வெளிய வாடி. நந்து, வெளிய வா. வெளிய வாடி. நந்து சொல்றத கேளு நந்து. டேய், வெளிய வாடி. ஏய், ஒண்ணா. அக்கா துளசி அக்கா, நீ தள்ளி போ. அக்கா, நான் சொல்றேன், நீ போ. காராளி சந்திரன் கூட போனவளை இந்த வீட்டுக்குள்ள விட முடியாது. அதை விட எல்லாரும் தூக்கு போட்டு சாகுறதே மேல். அப்பா வரட்டும் நந்து, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருக்கவா? இது பெரிய சூழ்ச்சி. உனக்கு இதுவரை அது புரியலக்கா. காராளி சந்திரன் இவளை அனுப்பி வச்சதே நம்ம எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக தான். அவன் இவளை வச்சு கேம் ஆடுறான். இவ இப்ப நம்ம எதிரி, சந்திரனை விட பெரிய எதிரி. இவளை இப்ப இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். தள்ளுக்கா. என்ன கொல்லடா, அதுக்கப்புறம் அங்க போ. ஹலோ. நான் உடனே வரேன். என்னடா? ஏய் நந்து, நந்து. நந்து, நந்து, என்னன்னு சொல்றா? என்னன்னு சொல்லிட்டு போடா நந்து. டேய் நந்து, என்னன்னு சொல்லிட்டு போடா. நந்து, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க. என்னன்னு சொல்லிட்டு போ. என்னாச்சுமா? எனக்கு தெரியலம்மா, ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு. ஐயோ கடவுளே, இது வீட்ல என்னெல்லாமோ நடக்குது. ஐயோ அம்மா, நீங்க அழாதீங்க. ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு போங்க. நான் அவர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே? சரிங்க டாக்டர். இந்தம்மா. சார்,
நான் இப்ப வீட்டுக்கு போகணும். ஐயோ அடம் பிடிக்காதீங்க, நம்ம கார்டியாலஜிஸ்ட பார்த்துட்டு போலாம். அங்க மானசிக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே. அவன் அவளை கை கழுவி இருப்பானோ? எஸ்ஐ தானே அப்படி சொன்னாரு. உண்மை நிலவரம் என்னன்னு இனிமே தான் தெரியும். இல்ல, சந்திரன் சொன்னதை தான் அவர் சொன்னாரு. உண்மையிலேயே அதுதான் நடந்திருக்கும். அவ பண்ண தப்புக்கெல்லாம் அனுபவிக்க போறது என் துளசி தான். இனி யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்களா? நல்ல குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவ வீட்டுக்கு வராம எங்கேயும் போக மாட்டா. அவன் அவளை கருவேப்பிள்ளை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் நம்மளை பழி வாங்கணும்னு நினைச்சான், வாங்கிட்டான். நம்ம குடும்பத்தை அவன் அடியோட சதைச்சிட்டான். நான் இப்போ கூட அந்த எஸ்ஐ சொன்னதை நம்பவே இல்லை. நம்ம பொண்ணு அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாம அவன் கூட அவ கண்டிப்பா போயிருக்க மாட்டான். அப்புறம் ஏன் எஸ்ஐ கிட்ட சந்திரன் அப்படி சொல்ல போறான்? நம்ம பக்கத்துல இருப்போன்றது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் நான் எதிர்த்து நிப்பேன். ஆனா மகளே எதிரியா மாறிட்டா யாரா இருந்தாலும் தோத்து போயிடுவாங்க. அப்பா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலப்பா. உன்கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம்னு நான் பாலா சார் கிட்ட சொன்னேன். உங்களுக்கு என்னாச்சுப்பா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்த உடனே இவருக்கு தலை சுத்திடுச்சுப்பா. பிபி லோவாயிடுச்சு. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டரும் சொல்லிட்டாரு. இந்தாங்க, இந்த மெடிசன் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. நந்து, அப்பா, அவ வந்துட்டாளா? வந்துட்டாப்பா. உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அவ தனியா வந்தாளா இல்ல சந்திரன் கூட்டிட்டு வந்து விட்டானா? ஆட்டோல தனியா தான் வந்தா. ஓ, கதவை பூட்டிக்கிட்டு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா. சரிப்பா, அப்ப நீ கிளம்பு. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என் மக கெட்டு போய் வீட்டுக்கு வந்திருக்கா. ஒரு அப்பாவுக்கு இதுக்கு மேல என்ன நடக்கணும்? நந்து போன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்பாவுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவரு சந்திரனை தேடி போயிருப்பாரோ? இல்லம்மா, அப்பாவுக்கு ஏதோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என் மனசு அப்படிதாம்மா சொல்லுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலம்மா. அப்பா அந்த காராளி வீட்டுக்கு போயிருப்பாரோ? அவ வந்துட்டான்னு இப்ப அப்பா கிட்ட எப்படி சொல்றது? இப்ப கதவை தர. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். அக்கா, கதவை தரக்கா. எவ்வளவு நேரம் தான் நீ இப்படியே இருக்க போற? உள்ள வா. இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? கேளு, நான் சொல்றேன். சந்திரன் கூட வாழ போன நீ ஏன் திரும்ப வந்த? அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கான பதில தான் நான் சொல்லிட்டேன்ல. ஊர் அறிய எங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னியே, அப்புறம் என்ன? அது இப்ப எங்க 2 பேருக்கும் மட்டும் தானே தெரியும். அது போதாது. சரி, அப்படின்னா உன் கழுத்துல தாலி எங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் சைன் பண்ணிட்டு வந்தா மட்டும் போதுமா? ஒருத்தன் கூட வாழணும்னா கழுத்துல முதல்ல தாலி வேணும். அப்பதான் இந்த ஊரு உன்னை அவன் பொண்டாட்டியை ஏத்துக்கும். எங்க உன் சந்திரன் கட்டின தாலி? அத நான் காட்டி வச்சிருக்கேன். சரி, எங்க எடுத்து காட்டு பாப்போம்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.